கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே லைனாக அப்படியே ஆர்டர் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை சண்டே. ஒரு ஆளுக்கு ஃபண்டேவாக இருக்கும், இன்னொரு நாளுக்கு சண்டே டேவாக இருக்கும். சண்டே டே ஓகேங்களா. எனக்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபண்டே தான். ஓரளவுக்கு நல்லாவே போகும், சூப்பராக இருக்கும் எப்பயும் போல். இன்றைக்காவது சரிப்பா ஓகேப்பா, பேட் எடுத்து கிரிக்கெட்டு பால் எடுத்து விளையாட போவோப்பா, ஜாலியாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 14 ஓகேங்களா. 14 எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம் சரிங்களா. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு கேஎல் சி போர்டு மட்டும் எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் கேஎல் சி போர்டுன்னு ஒன்று அப்கிரேடு நீங்கள் இருக்கிறதுலேருந்து நீங்கள் இப்போ கேஎல் ஆல் போர்டில் இருக்கீங்கன்னா சி போர்டுக்கு நீங்கள் அப்கிரேடு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சிம்பிள் தான், அப்கிரேடு அப்படி பண்ணிக்கோங்க சரிங்களா. டுடே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி நம்ம மெம்பர்ஷிப்பில் நம்ம போட்டுட்டோம். ஏதோ யூடியூப் சைடு என்ன பிரச்சனை என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரில, அதை அப்படியே கொண்டு வராமல் விட்டுட்டானுங்க. இன்றைக்கி அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். 3 டிஜிட் வின்னிங்லாம் போய் சொல்ல மாட்டேன் சரிங்களா. என்னென்ன வின்னிங்கிறத இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இதில் நம்ம மெம்பர்ஷிப்பில் எடுத்து வச்சுருந்த கெஸ்ஸிங் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங். அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம், போடாத லாஸ்ட்டாக பார்ப்போம், போட்டதை இப்போதைக்கு பார்ப்போம். வீடியோவில் நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டை பொறுத்தளவு நமக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம 9-7 இல்லை இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் 2-9 இப்படி எடுத்துகிட்டு போயிட்டான். 7க்கு பவர் 2 அப்படி எடுத்து அடிச்சுட்டு போயிட்டான். இதில் வீடியோவில் நமக்கு பி போர்டு 9 பாஸு ஓகேங்களா. அதே மாதிரி ஆல் போர்டு பார்த்துக்கிட்டோம்னா இது இன்றைக்கி 2 நம்பர் பாஸ். ஆல் போர்டை பொறுத்தளவு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2-9 ஏபி பாஸ். ஏபி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நேற்று போட்ட வீடியோவில் சரிங்களா. மெம்பர்ஷிப்பில் இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டில் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்கி போடலை, மிஸ் ஆயிடுச்சு. அதில் நம்ம 2-4 இதில் நமக்கு ஏசி, அதே மாதிரி ஏபி 29 பாஸு ஓகேங்களா. அதுபோக நம்ம 3 டிஜிட் பாக்ஸு நம்ம கொடுத்துருந்தது 297 இப்படி கொடுத்துருந்தோம். 294 கொடுக்கல, ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ் ஆனால் இன்றைக்கி நம்ம மெம்பர்ஷிப் அந்த இது கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு. ஏன்னா இதை இன்றைக்கி கிளியர் பண்ணியாச்சு ஓகேங்களா. அதனால் இப்போ நைட்டு ஹாய்னு ஒரு மெம்பர்ஷிப்பில் மெசேஜ் பண்ணுறேன். எல்லாருமே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். கரெக்டாக ஒரு 10 o'clock போல் நான் மெசேஜ் பண்ணுறேன். போஸ்ட்டில் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு பொதுவாகவே பண்ணுறேன், பப்ளிக்காகவே பண்ணுறேன். எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் இன்றைக்கி ரிப்ளை பண்ணணும் சரிங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கெஸ்ஸிங் எதை எடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா 294 வச்சு தான், காமனாக வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்பர் 354 ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் நம்பர் 354, செகண்ட் ஒன் நம்பர் 576 ஓகேங்களா. இதில் உங்களுக்கு எனக்கு பாக்ஸ் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட சொல்லிடுங்க. எவ்வளோ ஓட்டிங் வருதுன்னு பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அதுக்கு எடுத்து பாக்ஸை தூக்கி விட்டுரும். நார்மலாகவே 3 டிஜிட்டாகவே எடுத்து போட்டுக்கலாம். அடுத்த நம்பர் 673 ஓகேங்களா. 673, அதுக்கடுத்து 430 ஓகேங்களா. 430 உங்களுக்கு என்னென்ன கெஸ்ஸிங் வேணுன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னென்ன ஓட்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிடுவோம். அடுத்து 246 ஓகேங்களா. 246 739 ஓகேங்களா. இதான் நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது 294 இதை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 354 576 673 430 246 மற்றும் 739 354 இந்த ரெண்டையும் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா. நம்பர் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம ஹைலைட்டுன்னு சொன்னால் தான் வரவே மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்களா. கரெக்ட் தான். என்ன பண்ண நானும் ஓரளவுக்கு ட்ரை தான் பண்ணுறேன். முக்கால்வாசி எல்லா எஃபோர்ட்டும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன். நம்மளும் அதாவது பொதுவாக நம்மளும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நம்ம வீடியோவில் 2 நாள் பார்த்தோம்னா
3 டிஜிட்டுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஆல் போர்டில் 3 நம்பரில் 2 நம்பர் ஒரு சூப்பரான ஒரு மெகா வெற்றி. தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல் போர்டு ஓரளவுக்கு இப்போ ஒரு சரித்திரம் படுத்திக்கிட்டே வரும். இப்போ நம்ம சொல்லிட்டோம்னாலே விளங்காது. அதுக்கப்புறம் ஒரு வின்னிங் கூட இருக்காது, அந்த மாதிரி தான் போகும். ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் தான். அது நான் என் வாயில் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். ஓரளவுக்கு வின்னிங் வருதா இல்லைன்றதை நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா? ஓரளவுக்கு நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா நானே பைத்தியக்கார மாதிரி பேசுகிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான். அதாவது சம்ருதி லாட்டரிக்குரிய 1414 நம்பரை வச்சு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான், ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ அதை என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். எல்லாமே முதல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருவோங்க. ஏன்னா இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதை எப்படி எடுக்கிறோன்றது உங்களுக்கு குழம்பக்கூடாது. ஈஸியாக என்ன நம்பரை எதை எப்படி ப்ளே பண்ணணும்னு சொன்னாலே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 60, ஓகேங்களா? 60 28, ஓகேங்களா? 28 19 19, ஓகேங்களா? 19. அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9779, ஓகேங்களா? இதுக்கடுத்து ஃபைனலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 30 மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எதுக்கு இந்த 14ஐயும் எதுக்கும் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க, சரிங்களா? நம்மளுடைய ஏபிஏசிபிசி சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸிங்களா 60 28 19 97 79 30 மற்றும் 14 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து எப்பயும் போல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபோர்டு பொறுத்தளவு 2 நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 இல்லை என்றால் 5, சரிங்களா? அதே மாதிரி பிபோர்டை பொறுத்தளவு 9 வந்திருக்கு. 9ன்றது கொஞ்சம் ரிஸ்கியான நம்பர் தான், ஓகேங்களா? அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 4, சரிங்களா? 4 வராத பட்சத்துக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 வரலாம், சரிங்களா? சி போர்டை பொறுத்தளவு 4 முடிச்சிருக்கோம். 4 முடித்தனால நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 0, ஓகேங்களா? 0. செகண்ட் 1 நம்பர் 6, அவ்வளோதான். ஏ போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 5, சரிங்களா? 7 இல்லைன்னா 5. பி போர்டை பொறுத்தளவு 4 இல்லைன்னா 0. சி போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 6. இது எல்லாமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான நம்பர் தான், ஓகேங்களா? மார்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பி நீங்கள் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறீங்கன்னா இதையும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல்போர்டு சிங்கக்குட்டி, ஓகேங்களா? அவன் தான் இருக்குது நம்ம இதில் ஹீரோவே இவன் தான். ஆல்போர்டு தான், எதில் விட்டாலும் இவன் கை கொடுத்துருவான். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8, சரிங்களா? 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 1, ஓகேங்களா? இதே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 9 8 1 7 8 6, ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு போங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ முற்றிலும் கணிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும். நன்றி, வணக்கம்.